இதில் தான் நிறைய தொழிக்கணும். பொறுமையா எல்லாரும் சாப்பாடு இருக்கு. நிதானமா போங்க போங்க. பந்தில உட்கார போங்க. எல்லாரும் வயிறார சாப்பிட்டு மேல மேல போகணும். சாமி உங்ககிட்ட ஏதாவது சொன்னா? ஒன்னும் சொல்லிமா, என்ன திடீர்னு? இல்ல, நான் உங்ககிட்ட ஏதோ சொன்னேன். ஏதாவது கனவு கண்டிருப்ப. அதான் ஒன்னும் சொல்லன்னு சொல்றேன்ல. அந்த ஆசிரமத்துல ஆமா, அன்னதானம் போறேன் போஜானந்த ஆசிரமமா. அன்னதான சாப்பாட்டுல விஷம் கலந்துருக்கு. அதை சாப்பிட்டு நிறைய பேர் சாகுற மாதிரி கனவு கண்டேன். சீக்கிரம் அந்த ஆசிரமத்துக்கு போக சொல்லுங்க. கேளுங்க, நான் சொல்றது கேளுங்க. தயவு செஞ்சு இந்த சாப்பாடு சாப்பிடாதீங்க, கீழே கொட்டிடுங்க. என்னமா சொல்ற? நாங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? எங்க போஜானந்த சாமி சாப்பாடு போறாரு, அத போய் கீழே கொட்ட சொல்றியே, உனக்கு மனசாட்சி இருக்கா? மனசாட்சி இருக்கிறதுனால தான் சொல்றேன். இந்த சாப்பாட்டுல விஷம் கலந்துருக்கு. என்னமோ சொல்றாங்க. துர்கா, என்னமா பண்ற? ஐயோ, அந்த பொண்ணு சாப்பிடுதியா? வேண்டாமா துர்கா, நீங்களா ஒதுங்கி நில்லுங்க. உண்மையிலே சாப்பாட்டுல விஷம் கலந்துருக்கு. பாத்தீங்களா, உங்களுக்கு ஆறாம இந்த மாதிரி காரியத்தை பண்ணா இப்போது நம்புறீங்களா? சாப்பாடுல விஷம் வச்சிருக்காங்க, யாரும் சாப்பிடாதீங்க. ஏப்பா கொஞ்சம் சீக்கிரம் போப்பா. சரிங்க சாமி. தம்பி, பக்கத்துல இருக்கிற பத்ரகாளி அம்மன் கோயில் போப்பா. சரிங்க சாமி. என்ன பாரு துர்கா, அம்மா துர்கா. ஏண்டா காளி, சாப்பிட்டவங்க எல்லாம் காலியா? இல்லங்க, அந்த துர்கா பொண்ணு காரியத்தையே கெடுத்துட்டா. கெடுத்துட்டானா? எப்படா? நம்ம விஷம் வச்ச சாப்பாட்டை அவளும் சாப்பிட்டுட்டா. சாப்பிட்டு அவ மயங்கி விழுந்ததும் அந்த சாமியார் தூக்கிட்டு போயிட்டான். வண்டி இந்த பக்கடா போச்சு. ஊத்துறை பக்கமா போச்சு. வண்டி ஆடுறா. இறங்குங்கடா சீக்கிரம். நில்றா, எங்க போற? ஏய் போஜானந்தா, என்ன பண்ற? வழியை விடு. அன்னதானங்கிற பேர்ல விஷ சாப்பாடு போட்டு அத்தனை பேரையும் சாகடிக்க பார்த்த. அவங்க என்ன பாவம் பண்ணாங்க சொல்லு, எதுக்காக இப்படி பண்ண? எல்லாம் போச்சுடா, எல்லாம் போச்சு. 100 கோடி ரூபாய் பணம் போச்சு. எங்க டீலிங்ஸ் எல்லாம் போச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பொண்ணு சாக போறா. நீ மட்டும் உசுரோட இருந்து என்னடா பிரயோஜனம்? நீ உயிரோடு இருக்கவே கூடாது. கூடாத. டேய் வேண்டாம், செத்து ஓடிடா. செத்து ஓடிடா. வாங்கடா, ஏறி சீக்கிரம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மாத்ரே நமஹ. மகாதேவ்யை நமஹ. மகாச்சண்டியை நமஹ. ஓம் மகாகாளியை நமஹ. ஓம் திரிபுர சுந்தர்யை நமஹ. ஓம் தீர்க்க சுமங்கல்யை நமஹ. யாருப்பா இவங்க? அடடே, அன்பானந்தா சாமி, என்ன தலையெல்லாம் ரத்தம்? ஐயோ, எனக்கு ஒண்ணும் இல்ல. அந்த பொண்ணை காப்பாத்தணும். போஜானந்தா போட்ட விஷ சாப்பாட அந்த பொண்ணு சாப்பிட்டா. உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. எப்படியாவது காப்பாத்துங்க சாமி. அராஜகமா டூழியம் பண்ற போலீஸ் சாமியாருங்களே அம்பாள் சும்மாவே விட மாட்டாப்பா. கண்டிப்பா தண்டிப்பா. உனக்கு நான் இருக்கேன்ப்பா, கவலைப்படாத. ஏன்பா கூட்டு போய் தலையில கட்டு போடுங்கப்பா. சாமி, எப்படியாவது துர்கா உயிரை காப்பாத்துங்க சாமி. ஆத்தா கொடுத்த உயிரை அவ எடுத்துப்பாளா என்ன? நான் இருக்கேன், மன்றாடி கேட்டு நான் அவளை காப்பாத்துறேன். உலகாளும் ஓங்காரி மௌனம் என்ன? உன்னை நம்பி வந்தோமே பதிலும் என்ன? விதி வந்து விளையாடும் மாயம் என்ன? வேதாளம் உனை வெல்ல துணிவதென்ன? ஆதாரம் உந்தனடி, தாழ்வாரம் உந்தன் மடி. ஓங்காரம் ஓங்கும்படி ஆங்காரம் அழியும்படி படை கொண்டு வினை முடிய வருவாயடி. உலகாளும் ஓங்காரி மௌனம் என்ன? உன்னை நம்பி வந்தோமே பதிலும் என்ன? விதி வந்து விளையாடும் மாயம் என்ன? வேதாளம் உனை வெல்ல துணிவதென்ன?
கருமாரி மகமாயி திரிசூலி சிவசக்தி மாரியம்மா உன் கோபம் தீயாகும் உன் பாசம் நீராகும் நீன்றி உலகேதம்மா மூவாறு கை கொண்டு விண்ணுக்கும் மண்ணுக்கும் நீ நிமிர்ந்து நின்றாயம்மா சூலத்தை நீ ஏந்தி நியாயத்தை நீ தாங்கி அகிலத்தை காப்பாயம்மா ஓங்காரியே சர்வசக்தியே மாதங்கியே நவதுர்க்கையே நீலகண்டனவன் உண்ட விஷம் தொண்டையிட பிடித்தாய் பிள்ளை இவள் உண்ட விஷம் நீ குறித்து நீ வாங்குவாய் வேதனைக்கும் சோதனைக்கும் பிஞ்சு உயிர் தாங்காதம்மா உலகாளும் ஓங்காரி மௌனம் என்ன உனை நம்பி வந்தோமே பதிலும் என்ன விதி வந்து விளையாடும் மாயம் என்ன வேதாளம் உனை வெல்ல துணிவதென்ன அவதாரம் இவளென்று பலகாலம் பயமின்றி வாழ்ந்தோம் அம்மா விஷமிங்கு ரசமாகும் ரணமெல்லாம் குணமாகும் நீ வந்து குடியேறம்மா உன் பிள்ளை உயிர் காக்க மறுத்தாலோ பழியாவும் உன் மீது விழுமே அம்மா உன் வேட்டை தொடங்கட்டும் உன் சாட்டை சுழலட்டும் சரியாகும் கொடியாக்கம்மா அதிரூபியே அலங்காரியே மூகாம்பிகே சிவகாமியே காலனவன் சூழ்ச்சியினை நீ தடுக்க வருவாய் காலம் அது போகிறது கண் திறந்து காப்பாற்றவா உன் உயிரை கொடுத்தேனும் இவள் உயிரை நீ மீட்டுத்தா இவன் புதுச்சேரியை சேர்ந்தவன் சார். பணத்துக்காக பெரிய எடுத்து குடும்ப பெண்களை ஏமாத்தி வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. விஷமே நமக. பார்க்கறது பார்த்தா கண்டிப்பா ஏரியாவது ஒன்ன கொத்திடுன்னு நினைக்கிறேன். எவ மாட்ட போறாளோ. இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி. ஓ அவதான்.
உன்ற பேரு கஸ்தூரி தானே? தெரியாத மாதிரி ஆமா சாமி. கஸ்தூரி, நீ நினைச்சு வந்த காரியம் நடக்கணும்னா 7 நாள் தவறாம ராத்திரி 7 மணிக்கு என்ன வந்து பாரு. நீ நினைச்சதும் நடக்கும், நான் நினைச்சது அதை விட பிரமாதமா நடக்கும். 6 நாள் சரிங்க சாமி. 7வது நாள் தான் வர முடியாது. ஞாயிற்றுக்கிழமை ஏன் வர முடியாது? ஞாயிற்றுக்கிழமை மார்க்கெட் போனோம் சாமி. உலக மார்க்கெட்டுக்கே நான் உன்னை அள்ளிட்டு போறேன், நீ என்னமோ மார்க்கெட்டுக்கு போறாங்கிற? போ போ. பிஸ், பிஸ். நான் போயிட்டு வரேன் சாமி. போ போ போ. இன்னைக்கு எல்லாரும் என்ன தரிசனம் பண்ணிட்டீங்க, அதனால இன்னைக்கு போயிட்டு எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வாங்க, உங்களுக்கு எல்லாம் சிறப்பு பூஜை பண்றேன். என்ன? கிளம்பு கிளம்பு. எல்லாரும் கிளம்புங்க. கருப்பு போட உட்காரமா. நான் மட்டுமா? விஜயா, ஆமாங்க. நீ தாசில்தார் பொண்டாட்டி தானே? உன்னை மட்டும் ஏன் இருக்க சொன்ன தெரியுமா? உன் உடம்புல பயங்கரமா விஷம் ஏறி இருக்குது. என்ற கண்ணுக்கு நீ நீளமா தெரியல, அதனால இன்னைக்கே உனக்கு ஒரு செருப்பு பூஜை, சிறப்பு பூஜை பண்ணியே ஆகணும். நீ நேரா பாத்ரூம் போற, விஷத்தை எல்லாம் இறக்கிட்டு வந்துடுற. சாமி, அட ஒண்ணு இல்லம்மா, பாத்ரூம்ல போய் குளிச்சுட்டு நீல கலர் புடவை அங்க ஒண்ணு இருக்கும், அதை எடுத்து கட்டிட்டு வா. பாத்ரூம் எங்க சாமி இருக்கு? நீ இங்க எந்த கதவை திறந்தாலும் அது பாத்ரூம் கதவு தான். போ. சரிங்க.